அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் நிறைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவோம். அப்போது வழிபடும்போது நமக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும்போது அந்த கடவுள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஒரு ஆலயத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆலயம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. இது 2வது வீடியோ. மலப்புரம் மாவட்டம், கேரளத்தில் மலப்புரம் மாவட்டத்தில் காடாம்புழ பகவதி அம்மன் ஆலயத்தோட விஷயங்கள் தான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட தான் கூற போகிறேன். ஒரு முறை சென்று என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியாச்சு. திரும்பவும் நான் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். அந்த கோவிலில் முக்கியமான வழிபாடு என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முட்டறுத்தல் என்ற தேங்காய் உடைக்கும் வழிபாடு. அம்மன் முன்னாடி அந்த தேங்காய்கள் உடைக்கப்படும் போது நம்மளுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் என்பது ஐதீகம். நிறைய பேருக்கு இந்த அதிசயங்கள் நடந்திருக்கு. அதனாலே இங்கே நிறைய வர்றாங்க. ஆலயத்தை பார்த்திங்கன்னா மகாபாரதத்தோடு தொடர்புடைய ஒரு ஆலயம். பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது அர்ஜுனன், வேட்டைக்காரன் வேடத்தில் இருந்த அர்ஜுனன், அந்த போரின் போது அர்ஜுனன் விட்ட அம்பு தவறுதலாக அம்மன் இருந்த பக்கத்தில் தாக்கியது. அந்த அம்பு பட்ட இடம்தான் இன்று காடாம்புழை என்று அறியப்படுகிறது. அம்மன் அங்கு மறைந்து கொண்டதால் கோவிலில் சாதாரண சிலை இல்லை. சிலை இல்லாதனால ஒரு குழி போன்ற ஒரு அமைப்பு. நீங்கள் உள்கோவில் சென்று பார்த்தீங்கன்னா தெரியும். புனித கிணறு போன்ற அமைப்பு தான் பிரதான தெய்வமாக இங்கு வழிபடப்படுகிறது. அப்போது இந்த தேங்காயை உடைத்து நம்ம வேண்டும்போது பிரச்சனைகள், தடைகள், சாபங்கள் எல்லாமே நீங்கும். லட்சக்கணக்கான தேங்காய்கள் வாரந்தோறும் இங்கே உடைக்கப்படும். அதுலேயும் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த 3 தினங்கள்லையும் அதிகமான கூட்டம் இருக்கும். காலையில் நேரமாக போயிட்டால் நம்ம சாதிச்சிடலாம். 9 மணிக்கு கொஞ்சம் நேரம் நடை அடைப்பாங்க. அந்த நேரத்தில் கோயிலில் ஃபுல் கூட்டம் ஆயிரும். அதனால் முடிந்த அளவு நேரமே போனால் அருமையாக இருக்கும். இந்த அம்மன் வந்துட்டு உக்கிர சுரூபணியான ஒரு அம்மன். இந்த அம்மனை மனமாற வேண்டினால் தடையெல்லாம் நீங்கும், நிறைவேறும். பலரும் இங்கே பல மதத்தை சார்ந்தவர்களும் இங்கு வந்து வழிபடுவதை நான் கண்ணால் கண்டேன். இந்த அம்மனை நீங்கள் எல்லாரும் போய் வழிபடணும். ஏன்னா எனக்கு அடைஞ்ச ஒரு வெற்றி, ஒரு விஷயம் இன்னொருவருக்கு பயன்படணுன்ற முறைக்கு தான். அதுவும் பக்தி சார்ந்த விஷயம் என்றால் எல்லாருக்கும் பயன்படட்டும்னு சொல்லி தான் நான் ஒரு வீடியோ பதிவாக உங்ககிட்ட வரேன். இப்போ மலப்புரம் மாவட்டத்தில் திருவூர், கோழிக்கோடு இந்த பகுதியில் தான் இந்த இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கூகுளில் மேப்பில் அடித்து பார்த்தாலே வந்துடும். நம்ம வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் படிக்காமல் இருந்தால் வித்தியாமுட்டு, உடலில் கெட்டு இருந்தால் அதே மாதிரி உடல் தேகம் வேலை செய்ய முடியாமடிக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள தேகமுட்டு, அப்படி எல்லா விஷயங்களுக்கும் முட்டறுத்தல் இங்கே உண்டு. ஆனால் அந்த தேங்காயெல்லாம் உடச்சி முடித்தவரும் அந்த தந்திரி சொல்லுவார், உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தற்போதைக்கு மாறி இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் மாறாதவங்க திரும்பவும் போகணும். நான் 2 தடவை அந்த ஆலயத்துக்கு போனப்புறம் எனக்கு எல்லா முட்டுமே அது கிளியராக முடிஞ்சுது. அதனால் இந்த அம்மன் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த காரிய தடசம், திருமணம் மற்றும் இன்னும் பல தடசங்கள் இருப்பவங்க மனசுக்குள்ளே நேர்ந்துட்டு இந்த அம்மனை போய் ஒரு முறை தரிசித்து உங்கள் வேண்டுதல்களை நிறைவேறின பிறகு அந்த முட்டறுத்தல் வழிபாடு மெயினாக செய்யுங்க. சுபிஷமாக வாழுங்க. மீண்டும் அடுத்த